டீம்ல அந்த மாதிரி யாராவது இருக்காங்க? ஐயா கிளம்புங்க, ஃபைட் மாறுற மாதிரி இருக்குது. நீ டெல்லி கிட்ட சொல்றா. கேஎல் ராகுலே நேத்து முடிச்சு விட்டான். ஒரே ஆள் நின்று கேஎல் ராகுல் நேத்து முடிச்சுட்டு அவன் ஊர்ல பேட்டை குத்துறான். போலி இருக்கும் போது ஊர்ல பேட்டை குத்துறான். கேஜி மேட்ச் சாமிக்கு விட்டுருவோம். நீங்க 17 வருஷம் சாமிக்கு விட்டுறீங்க. இதுதான் 17 வருஷமா கப் அடிக்கல. எது நீ கேப்டன்சி மாத்தினா? பார்ட் ட்ரிபிள்ஸே மாத்தினா கேப்டன்சி. சரியா? இப்ப கோலி வெளில போயிட்டா நீ கேப்டன்சி மாத்தலாம். கோலி வெளில போயிட்டா நீ கேப்டன்சி மாத்தலாம். பார்ட் ட்ரிபிள்ஸே மாத்தினா கப் அடிக்கல. அவனுக்கு வெளில போட்டானுங்க. மீடியால சொன்னீங்க, மீடியால வந்து பேசுறாங்க சொன்னீங்க. அவங்க எல்லாம் முகமூடி போட்டுட்டு வந்த சிஎஸ்கே ஃபேன் தான். உங்களை மாதிரி ஆர்சிபி ஃபேனு, மும்பை ஃபேனு, மத்த டீம் சப்போர்ட் பண்றதா. ரியல் சிஎஸ்கே ஃபேன் எவனும் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி. ஆர்சிபி என்னதான் கலைச்சாலும் நாங்கள் 17 இயர்ஸ் தோத்தாலும் எங்கள் ஃபேன்ஸ் நாங்கள் மாற மாட்டோம். விராட் கோலி எங்கே இருக்காரோ அங்கே தான். ஆனால் இப்போ பாருங்க, சிஎஸ்கே இந்த சீசனில் 5 மேட்ச் தோத்துறாங்க. எவ்வளோ ஃபேன்ஸ் கம்மியாகிறாங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்ட்ராட்டஜி. எதனாலனா இதுக்கு முன்னாடி மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஆடினாங்க. அப்போ வந்து மைக் ஹசி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு யங் விக்கெட் கீப்பர் வந்து கேப்டன்சி பண்ண ஸோ அதனால பாதி டிக்கெட் சேல் ஆச்சு. இப்போ நேற்று வந்து ருத்ராஜ் கைக்வாட் ரூல்ட் அவுட்டுன்ட்டாங்க. ஆனால் அவர் டக் அவுட்ல தான் இருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் அது நான் தோனி கேப்டன்சி பண்றாரு, நல்லா டிக்கெட்டை சேல் பண்றாங்க. ஸோ அவர் வந்து யங்ஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். எதுக்கு தீபக் கூடாவா இம்பாக்ட் சபா எடுத்துன்னு வந்தாருன்னு தெரியல. பத்திரானாவா ஆடி இருக்கலாம். ஸோ அன்சுல் கம்போஜ் எடுத்தது நல்ல பிக்கு. அவருக்கு வந்து முன்னாடியே சான்ஸ் கொடுக்குறாங்க. 100 ஆகும்போதுக்கு 8th ஓவரில் வந்து ஓவர் கொடுக்குறாங்க. அவர் என்ன மாதிரி இந்த 5 மேட்சும் நல்லா போட்டிருக்காரு. அவர் தான் ஸ்டார் பவுலர், நிறைய மோஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து 8th ஓவரில் கொடுத்தது ஒரு ரொம்ப பெரிய தப்பு. கேகேஆர் வந்து பவர் பிளேலேயே அவங்க அவுட் பிளே பண்றாங்க. நரேன் வந்து ஒரு சமனா சரி அடிங்க நீங்க அடிச்சுக்கோங்க. இப்ப பாரு ப்ரோ, எம்ஐ கூட மேட்ச் நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன சொன்னாங்க, 28ஆம் தேதி வாங்க, இங்க வந்து அடிக்கிறோம் புதைக்கிறோம் அப்படின்னாங்க. தோத்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட 5 கப்புன்றாங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அது சொல்லிட்டோம் ப்ரோ. லாலிபாப்பு சப்பு என்ன வேணா சொல்லிட்டோம். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவங்க அதே 5 கப்பு தான் வச்சுக்கணும். நாங்க 17 வருஷம் தோத்தாலும் ஒரு கப்பு இல்லைனாலும் நாங்க இன்னும் லாயலா இருக்கோம். இதுக்கப்புறம் பாருங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எத்தனை பேர் பிரியிறாங்கன்னு. இப்ப நீங்க பிரியிறாரு சொன்னீங்க, மீடியால வந்து பேசுறாங்க சொன்னீங்க. அவங்க எல்லாம் முகமூடி போட்டுட்டு வந்த சிஎஸ்கே ஃபேன் தான். உங்களை மாதிரி ஆர்சிபி ஃபேனு, மும்பை ஃபேனு, மத்த டீம் சப்போர்ட் பண்றதா. ரியல் சிஎஸ்கே ஃபேன் எவனும் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி. சரிங்களா? இப்ப வந்து தலைமையில உள்ள அந்த ஆதங்கத்தை வந்து எப்படி கக்குறதுன்னு தெரியாம உங்களை சொல்லல. இப்ப நீ சொன்னீங்களா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பிரியிறாங்க, இது பண்றாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு, யாரும் உண்மையான சிஎஸ்கே ஃபேன் பிரிய மாட்டான். சரிங்களா? அதாவது முகமூடி போட்ட சிஎஸ்கே ஃபேன் தான் வந்துட்டு அவன் வந்து எப்படிலாம் நம்ம தலையை வந்து நம்ம வந்து மட்டன் நட்டலாம், அவர் நேம வந்து ஸ்பாயில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. தவிர ரியல் சிஎஸ்கே ஃபேன் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு சொன்னீங்க, டிக்கெட் வந்து இந்த மாதிரி சேல்ஸ் ஆகுது, இப்ப தலைக்காண்டி தான் வருதுன்னு. போன மேட்ச் வந்து பெங்களூர்ல டிக்கெட்டே போகல, காலியா இருக்கு டிக்கெட். காலியா இருக்கு டிக்கெட். கேமரால பாக்குறேன் ப்ரோ, கேமரால காட்டுறாங்க ப்ரோ, சீட் எல்லாம் காலியா இருக்கு ப்ரோ. சொல்லி காலியா இருக்குடா. ஆமா என்ன சொன்னார் மைக் ஹசி, நான் வந்து ஒரு யங் விக்கெட் கீப்பர் வந்து கேப்டன் பண்ண போறாரு அப்படின்னு. ஓகே, எதுக்காக இன்னும் யங்ஸ்டர் எத்தனை பேர் இருக்காங்க? அஸ்வின் இருக்காரு, கேப்டன்சி கொடுக்கலாம். சரி 17 வருஷமா கப் அடிக்கல. எது நீ கேப்டன்சி மாத்தினா? பார்ட் ட்ரிபிள்ஸே மாத்தினா கேப்டன்சி. சரியா? இப்ப கோலி வெளில போயிட்டா கேப்டன்சி மாத்தலாம். கோலி வெளில போயிட்டா நீ கேப்டன்சி மாத்தலாம். பார்ட் ட்ரிபிள்ஸே மாத்தினா கப் அடிக்கல. அவனுக்கு வெளில போட்டானுங்க. ரத்தீப் பட்டிதாரி இப்ப கேப்டன்சி கொடுத்திருக்கா. சரியா? கோலி ஏன் நீ கேப்டன்சி பண்ணல? இப்ப நீ கப் அடிக்கலனா நீ கேப்டன்சி மாத்துறா. யாரு அப்ப நீ வெளில போய் உட்கார். எதுக்கு நீ பிளேயிங் லெவல்ல ஆடுற? 42 வயசுல ஆடுறவர் ஏதோ இவர மாதிரி கீபி முறை எவனா ஒருத்தன் வர சொல்லு, அவன் நான் போக சொல்றேன். இவர மாதிரி கீபி முறை ஒருத்தன் வர சொல்ல போக சொல்றேன். இம்பாக்ட் சபா எடுக்கறாங்க. பத்திரானா இருக்கும்போது எதுக்காக அவர் ஆட்டாரு, அஸ்வின் ஆட்டா, அதுக்கப்புறம் வரணுமா? இத்தனை பேர் வராங்கல்ல. முன்னாடி கேப்டன் 11வது ஓவர்ல அஸ்வின் வராரு ப்ரோ. 11 ஓவர் கேப்டன் இருக்காரு. ஆட வேண்டாம். சரி விக்கெட் போனா பரவாயில்ல, ஆட வேண்டாம். ஏன் ஆட மாட்டாரு ப்ரோ? 5 மேட்ச் சாமிக்கு விட்டுருவோம். நீங்க 17 வருஷம் சாமிக்கு விட்டுறீங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ. இப்ப 6 மேட்ச் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்தேன், மும்பை கூட ஜெயிச்சோம். அடுத்து ஈசாலா பாய்ஸ் கூட தோத்தோம். சரிங்களா? அந்த மேட்ச்ல 6ல 5 தோத்துருக்குமா? சரிங்களா? மொத்தம் 14 மேட்ச். இன்னும் எல்லா மேட்சும் ஆர்டிகா வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு வருவோம். நாங்க வந்து உங்களுக்கு கப்பு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி என்ன இருந்தா இங்க மெரினால இப்பே நீ போலஸ்ட் போயிடு. மெரினால இப்பே என்ன போலஸ்ட் போயிடு. நாங்க வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கு கப்பு கிடையாது. டெல்லி கிட்ட தோக்குற நீ, டெல்லி கிட்ட தோக்குற. கேஎல் ராகுலே நேத்து முடிச்சு விட்டான். ஒரே ஆள் நின்று
கேஎல் ராகுல் முடிச்சிட்டு அவன் ஊர்ல பேட்டை குத்துறான். கோலி இருக்கும் போது அவன் ஊர்ல பேட்டை குத்துறான். அவன் இதுல பேட்டி குத்துறான். வேற எவன் குத்துறான்? கேஎல் ராகுல் அவனுக்கு என்ன வஞ்சன்ஸ் நான் கேக்குறேன். இப்ப எங்களுக்கு அவனுக்கு வஞ்சன்ஸ். கேஎல் ராகுல் ஆர்சிபி என்ன வஞ்சன்ஸ் நான் கேக்குறேன். ராகுல் பத்தி இவ்வளவு நல்லா பேசுறாங்க. இவங்க டீம்ல அந்த மாதிரி யாராவது இருக்காங்க? இருங்க ஐயா. ஃபைட் மாற மாதிரி இருக்குது. இது இன்னோட முடிகிற போராட்டம் கிடையாது. கப்ப அடிக்கிட்டோம், நான் எதுவுமே சொல்ல. அவங்க ஒருத்தர் சொன்னாரு, அவரு மேட்ச் தோத்தா நாங்க வந்து சிஎஸ்ஐ சப்போர்ட் பண்ண மாட்டோமா, வெளில போயிடுவோமா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான் தெளிவா, எதுவுமே சொல்ல. ஆனா நீங்க எல்லா மேட்சுக்கு வரீங்கல்ல, எதுக்கு வராரு? நான் டீம் சப்போர்ட் பண்றதுக்கு வராரு. இப்ப நான் சப்போர்ட் பண்றாரு. நல்ல டைம் ஃபேன்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு கேவலமான பேட்டிங்கா சீசன் 17 சீசன் நடந்திருக்கு. 5 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க, 12 வாட்டி தோத்துறாங்க. அப்ப எதுவும் சொல்லல. இந்த சீசன் எதுக்கு சிஎஸ்கே எவ்வளவு கலாச்சி விடுறாங்க? அவ்வளவு கேவலமா இருக்கு பேட்டிங். நான் இருக்கேன் இப்படி பேசுறாங்க ப்ரோ. நான் இல்லன்னா இவங்களே திட்டுறாங்க. இவங்களே சிஎஸ்கே ஃபேன்ஸே திட்டுறாங்க ப்ரோ. அவங்க விக்கெட் போக கூடாதுன்னு தட்டி ஆட பார்த்தாங்க, அவுட் ஆயிட்டாங்க. விக்கெட் போக கூடாதுனா பஞ்சாப் மேட்ச் பாத்திருக்கீங்களா? பஞ்சாப்ல விக்கெட் விழுந்துச்சு. ஒரு யங்ஸ்டர் எப்படி ஆடினாரு? ஒருத்தனாவது அப்படி ஆடுறாங்க? ஒருத்தனாவது அந்த மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க? சரி, ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னு பரவாயில்ல. தொடர்ந்து இது என்ன மேட்ச்? 4வது மேட்ச் தோத்துட்டாங்க. சாப்பாட்டுல 3வது மேட்ச். என்ன கலட்டினாரு நான் கேக்குறேன். என்னது? ஐபிஎல் அடிக்கிறாரு, என்ன கலட்டினாரு? சாம்பியன் ட்ரோஃபில என்ன கலட்டினாரா? எத்தனை டக் அவுட்? எண்ணி சொல்லு. எத்தனை டக் அவுட்? ஓடி டக் அவுட். ப்ரோ, விராட் கோலி இந்தியாவில நம்பர் 1 பேட்ஸ்மேன். அவரை பத்தி அப்படியே தப்பா பேசாதீங்க. கோலியால ஒரு எப்பவுமே நல்லதா. இந்த சாம்பியன் ட்ராப்ல என்ன அர்த்தம்? ஜெயிச்சதே இல்ல ப்ரோ, ஜெயிச்சதே இல்ல. இந்த சாம்பியன் ட்ராப்ல ஒரு ஸ்கோர் கார்டு எடுத்து பாரு. நீ ஸ்கோர் கார்டு எடுத்துட்டு பாருங்க. எல்லா மேட்சும் நல்லா ஆடிருக்கீங்க பாரு ப்ரோ. எல்லா ப்ரோ ஐபிஎல் பத்தி பேசுங்கன்னா இந்தியா மேட்ச் பேசுறாங்க ப்ரோ. ப்ரோ கோலி பேர்ல டிஸ்கஸ் கேம் நடக்குதா? ப்ரோ ஸ்கேம் இல்ல, ஏமாத்துறது. அதே பேர் சொல்ல வராங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ இன்னைக்கு வந்து இப்படி பேசுறாங்க? இந்த ஃபேன்ஸ் அவுட் ஆயிடுங்க தலை வருவாருன்னு கத்துவாங்க ஸ்டேடியம்ல. அந்த மாதிரி ஃபேன்ஸ் உங்க ஆர்சிபி வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. வெறும் ப்ரோ தோனி ரிட்டையர் ஆயிட்டா அவர்தான் ப்ரோ. நீங்களும் வாங்க, நாங்களும் வர. பாதி ஸ்டேடியம் காலியா இருக்கும். தோனிக்காக தான் வராங்க, அவர் என்ட்ரி பாருங்க. வராங்க ப்ரோ. நாங்க தோனி ரிட்டையர் ஆனா பாதி ஸ்டேடியம் காலியா இருக்கும். கோலி இருந்துமே அங்க ஸ்டேடியம் காலியா இருக்கு. நான் கேக்குறேன், ஏன் டிக்கெட் போகல? நான் கேக்குறேன், ஏன் டிக்கெட் போகல? என்ன பேசுறாரு ப்ரோ? ஃபுல் ஸ்டேடியம், ஃபுல் பேக் ஸ்டேடியம். டிக்கெட் எவ்வளவு காலியா இருக்கு மட்டும் கேளு. எங்க காலியா இல்ல ப்ரோ, ஃபுல் பேக்டு.